My dear students, this is Class 12 Maths Chapter 9, Exercise 9.8 question number 5 பார்க்க போறோம். Find the area of the region bounded between curves y equal to sin x and y equal to cos x and lines x equal to 0, x equal to 5. x equal to 0ன்றது ஒன்றும் இல்லை, y axis தான். அடுத்து பை வந்து இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம், 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை பை 4, அப்புறம் பை பை 2, அப்புறம் 3 பை பை 4. ஓகே, இப்போ 5 பை 4ன்றது வந்து 45 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பை பை 4ன்றது வந்து 3 இன்ட்டு 45, 135 டிகிரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பையன்றது 180 டிகிரி. ஸோ இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ y1 வந்து sin xன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக டேபிள் எடுத்துக்கலாம். x y, இப்போ x வேல்யூ 0 கொடுத்தோம்னா sin 0 ஈக்குவல் டு 0 தான். அடுத்து sin பை பை 4, அதாவது sin 45 டிகிரி, 1 பை ரூட் 2. அதே போல் sin 90 இஸ் 1. அப்புறம் sin 3 5 பை 4, அதாவது sin 135 டிகிரி, 3 5 பை 4 வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ வந்து ப்ளஸில் தான் வரும். ஓகேவா? பாசிட்டிவ். ஸோ இப்போ இங்கே 1 பை ரூட் 2 வந்திருந்தால் இதுவும் 1 பை ரூட் 2 தான். ஓகேவா? ஸோ 5 பை 4க்கு என்ன வேல்யூ அதே தான் இங்கே வரும். சரி, அதுக்கப்புறம் பை, சைன் பை இஸ் அகெயின் 0 ஆகிடும். ஓகே, ஸோ இதனோட ரேஞ்சை 1லேருந்து -1 வரைக்கும் தான். ஓகேவா? ஸோ சைன் 0க்கு 0, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் 2 சம்வேர் இங்கே வரதை எடுத்துக்கலாம். 1 பை ரூட் 2, 5 பை 4க்கு 1 பை ரூட் 2. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு, 5 பை 4, 1 பை ரூட் 2. அடுத்து 5 பை 2க்கு 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 5 பை 4க்கு அகெயின் 1 பை ரூட் 2. அதுக்கப்புறம் பைக்கு 0 ஆகிடுது. ஸோ இந்த கர்வ் இப்படி வருது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து காஸோட கர்வ், இது வந்து y2ன்னு எடுத்துக்கலாம். y2 ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். எக்ஸு ஒய்ஏ பார்த்தீங்கன்னா காஸ் 0னுடைய வேல்யூ வந்து 1. காஸ் 5 பை 4க்கு அஃப்கோர்ஸ் 1 பை ரூட் 2 தான். 5 பை 2, அதாவது காஸ் 90 டிகிரி 0 ஆகிடும். அதுக்கப்புறம் 3 5 பை 4, இந்த இடத்துல வந்து இது -1 பை ரூட் 2. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டை காஸ்னுடைய வேல்யூ வந்து மைனஸில் வந்துடும். அதே போல் பைக்கு -1, காஸ் பை வந்து -1. ஓகே, ஸோ இந்த கர்வை இங்கே ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு என்ன வரணும்? 1 வரணும். ஓகே, அடுத்து 5 பை 4க்கு ரெண்டும் அதே தான். ஸோ இப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 5 பை 2ல் 0 ஆகிடுது. கரெக்டாக? ஸோ 0 ஆகிடுது. 3 5 பை 4க்கு வந்து -1 பை ரூட் 2. ஓகேவா? ஸோ கீழே இறங்கிடுது. கீழே இறங்கிட்ட பிறகு காஸ் 0க்கு என்ன ஆகுது? -1 வந்துடுது. ஸோ -1. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பை வரைக்கும் தான் நம்ம பவுண்ட்ரி. கரெக்டா? ஸோ இது ஒரு பவுண்ட்ரி, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு பை ஒரு பவுண்ட்ரி, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு பவுண்ட்ரி. கரெக்டா? ஸோ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்புறம் இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 2 ஏரியா கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இது ஏரியா 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஏரியா 2ன்னு எடுத்துக்கலாம். ஏரியா 1ல் வந்து அப்பர் கர்வ் வந்து y2, அதாவது cos x. லோவர் கர்வ் வந்து y1 sin x. இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா 2ல் அப்பர் கர்வ் வந்து y1 sin x, லோவர் கர்வ் பார்த்தீங்கன்னா y2 cos x. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்வே நம்ம ரிக்வயர்டு ஏரியா போயிடலாம். ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஏரியா பாருங்கள், இங்கே ஒரு பவுண்ட்ரி உருவாயிடுது பாருங்கள். இது என்ன? x ஈக்குவல் டு 5/4. கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா வந்து 0லேருந்து 5/4 வரைக்கும். ஓகே, இது ரஃபாக ஒரு கிராஃப் தான். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் அப்பர் கர்வ் யார்? y2 மைனஸ் y1 dx ப்ளஸ் அடுத்து 5/4லேருந்து இந்த ஏரியா எங்கேருந்து 5/4லேருந்து 5 வரைக்கும். ஸோ 5/4 to 5. பட் இதில் அப்பர் கர்வ் பார்த்தீங்கன்னா y1, லோவர் கர்வ் வந்து y2. ஸோ y1 மைனஸ் y2 dx. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, 0 to 5/4. y2 யார்? cos x மைனஸ் sin x dx ப்ளஸ் 5/4 to 5. இப்போ y1 வந்து sin x மைனஸ் cos x dx. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்டகிரேஷன் முடிச்சிடலாம். cos xக்கு என்ன வரும்? sin x. sin xக்கு மைனஸ் cos x, ஏற்கனவே ஒரு மைனஸு, இது ஒரு மைனஸ் cos x. அதாவது இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் cos x. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் cos x. இதுக்கு அப்பர் லிமிட் கொடுத்துக்கலாம். அப்பர் லிமிட் 5/4, லோவர் லிமிட் வந்து 0. ஓகே, சரி, ப்ளஸ் போட்டுக்கலாம். sin xக்கு மைனஸ் cos x. பாருங்கள், sin xோட இன்டகிரேஷன் மைனஸ் cos x. ஏற்கனவே ஒரு மைனஸ் வந்திருக்கு. cos xக்கு sin x ப்ளஸ் sin x. பட் நடுவில் மைனஸ் வந்திருக்கு, அது கவனிங்க. ஓகேவா? ஸோ லோவர் லிமிட் 5/4, அப்பர் லிமிட் 5. இப்போ இந்த மைனஸை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ வெளியே மைனஸ் வந்துடும். ஸோ sin x ப்ளஸ் cos x, லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு, மைனஸை வெளியே எடுத்துடுறோம். அப்போ உள்ள sin x ப்ளஸ் cos x வந்துடும். லோவர் லிமிட் அப்பர் லிமிட். ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த லோவர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். sin 5/4 1/√2, cos 5/4 அதுவும் 1/√2, ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் மைனஸ் sin 0 வந்து 0, cos 0 வந்து 1. ஓகேவா? சரி, ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டாச்சு. மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் sin π 0, cos π வந்து -1. இதுக்கு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட். இப்போ லோவர் லிமிட் கொடுக்க போகிறோம். sin π/4 1/√2, cos π/4 தட் இஸ் ஆல்சோ 1/√2. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது 2 1/√2. ஓகே, மைனஸ் ஒரு 1, அப்புறம் நடுவில் ஒரு மைனஸு. பாருங்கள், இது -1, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் 1/√2. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ள மைனஸு, இந்த மைனஸை நான் உள்ளே எடுக்கிறேன். அப்போ 2/√2 -1, இந்த மைனஸ் உள்ளே எடுத்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1, மைனஸ் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2/√2.
ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 2/√2. ஏதாச்சும் ஒரு ரூட் 2க்கு ஏதாச்சும் ஒரு 2வை கட் பண்ணிவிடுங்க, அங்கே ரூட் 2 போட்டுருங்க. அப்போ 2√2 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 2√2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் ரிக்வயர்டு ஏரியா இந்த சம்மில். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.